நமச்சிவாய. இப்போ பார்க்க வேண்டியது மஞ்சள் விஷ்ணுகரந்தி. விஷ்ணுகரந்தியில் 3 வகை இருக்குது. வெள்ளை விஷ்ணுகரந்தி, நீல விஷ்ணுகரந்தி, மஞ்சள் விஷ்ணுகரந்தி. இதில் வந்து வெள்ளையும் அரிதானது, மஞ்சள் அதை விட வெள்ளையை விட மஞ்சள் அரிதானது. இந்த மஞ்சள் விஷ்ணுகரந்தியை இன்றைக்கி பார்ப்போம். மஞ்சள் விஷ்ணுகரந்தி சர்வ எல்லா விஷ்ணுகரந்தி பொதுவாக வசியத்துக்காகும், லட்சுமி வசியத்துக்கும், போகிற காரிய தடையெல்லாம் விலகி வசியத்துக்கும் இந்த மஞ்சள் விஷ்ணுகரந்தி ஆகும். லட்சுமி கடாட்ச விருட்சத்துக்கு இந்த மஞ்சள் விஷ்ணுகரந்தியும் வெள்ளை விஷ்ணுகரந்தியும் எல்லாமே 3மே ஒவ்வொரு வசியத்துக்கு ஆகும். ஒவ்வொரு விஷ்ணுகரந்தியும் ஒவ்வொரு வசியத்துக்கு. பொதுவாக விஷ்ணுகரந்தி என்ற மூலிகையே வசியத்துக்கு உகந்தது. இப்போ ரொம்ப அரிதான மஞ்சள் விஷ்ணுகரந்தியை பற்றி பார்ப்போம். இந்த பாருங்க, மஞ்சள் விஷ்ணுகரந்தி மஞ்சள் பூக்களை உடையது. மஞ்சள் விஷ்ணுகரந்தி இதனை பூக்கள் மஞ்சள் நிறத்தில் உள்ளது. இது மிகவும் அரிதானது. நீல கலரு நீல விஷ்ணுகரந்தி எல்லா பக்கம் இருக்கிறது. வெள்ளை மிகவும் அரிதாக கிடைக்கும். ஆனால் மஞ்சள் வந்து மிகவும் அரிது. பொன் விஷ்ணுகரந்தி, இதுக்கு பேர் பொன் விஷ்ணுகரந்தி. பொன் விஷ்ணுகரந்தி இது மஞ்சள் விஷ்ணுகரந்தி. மஞ்சள் விஷ்ணுகரந்தி பொன் விஷ்ணுகரந்தி மிகவும் அரிதானது. இந்த மழை காலங்களில் அரிதாக முளைக்கும். இது மஞ்சள் விஷ்ணுகரந்தி. இதை வந்து நம்ம போகிற காரியம் வெற்றிக்கும், எல்லா காரியம் வசியத்துக்கும் இதனுடைய இலையை நம்ம சேப்பில் வச்சு போனாலே அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகும். போகிற காரியமும் தடையான காரியங்களும் இந்த மஞ்சள் விஷ்ணுகரந்தியுடைய இலையை வச்சுக்கிட்டாலே நமக்கு அந்த தடைகள்லாம் விலகும். அரிதான இதுக்கு இன்னொரு பொன் விஷ்ணுகரந்தின்னு பேர். தங்க விஷ்ணுகரந்தி, பொன் விஷ்ணுகரந்தி மிகவும் அரிய வகை மூலிகை. இதை வச்சு நம்ம ஜெபம் தியானம் பண்ணும்போது, ஒரு மந்திரங்கள் நம்ம செய்யும்போது, இதை பூஜைகள் பண்ணும்போதோ, இதே நம்ம லட்சுமி பூஜையும் பைரவர் பூஜையும் இந்த மலர்களை வச்சு நம்ம பண்ணலாம். இந்த பூவை வச்சு லட்சுமி பூஜையும் பைரவர் பூஜையும் பண்ணிக்கலாம். இந்த இலையை நம்ம வச்சுட்டு போனாலே எல்லா தடைகளும் விளையிறோம். காரிய தடைகள், தொழில் விருத்தி தடைய, தீய சக்தியினுடைய தடைகள், கிரக தடைகள் எல்லாமே விளையணும். கிரக தடைகளை விளக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அதனால் வந்து இதை நன்மைக்காக வேண்டி எடுத்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும் எடுத்து பயன்படுத்தி இந்த இலையை நம்ம நல்லதுக்கு பயன்படுத்துவோம். அரிய வகை மூலிகை நம்ம விதைகளை எடுத்து சேகரித்து அதை அதை அதிகம் பரப்பணுங்கிறது தான் சித்தருடைய நோக்கம். இந்த பொன் விஷ்ணுகரந்தியை தினமும் அது இலையை எடுத்து தினமும் நம்ம எந்த காரியத்தை நினச்சி தியானம் பண்ணி அந்த மந்திரத்தை, அதுக்குரிய தேவதையுடைய மந்திரத்தை சொன்னாலே அந்த காரியம் முழுமையாக வெற்றியாகும். அந்த தேவதை சித்தியும் முழுமையாகும். எல்லா தேவதைகளும் சித்தியாகக்கூடிய சக்தி இந்த இலைக்கு இருக்குது. அதை நல்ல அதுக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறோம். ஓம் காளி, ஓம் நமச்சிவாய.